ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபாவுக்கு விளக்கேற்றிட்டேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4/28 பிள்ளையாரை சேவிச்சுக்கோங்க. இன்னைக்கு நாக சதுர்த்தி. எங்கள் வீட்டு முருகன் பால்கனியில் இருப்பார், பார்த்துக்கோங்க. அவர் பழனி ஆண்டவர். எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா? அரச மரத்துக்கு இன்னைக்கு நாக சதுர்த்தின்றதுனால பால்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். என்னோட வாசுகி தாயை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. இது முருகர், அவரோட வேல் எல்லாம் இருக்கோங்க. வாசுகி தாயை சேவிச்சுக்கோங்க. அவங்களுக்கும் படையல் வச்சுருக்கோம். இவங்க தான் வாசுகி தாய். இது நானே வரைஞ்ச மஞ்சளில் வரைஞ்ச வாசுகி. இங்கே பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவருக்கு வேல் கூடி எல்லாமே இருக்கும். இது அரச மரவங்க, அவங்களுக்கு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, நாகம் குட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன். அழகாக படையல் போட்டாச்சுங்க. ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாக சதுர்த்தி, அது கூட சேர்ந்து ஆடிப்புறமும் இருக்குங்க. நாக சதுர்த்தி வீட்லேயே வழிபட்டுட்டேன். எங்களுக்கு வாசுகி தாயும் அரச மரமும் வீட்லேயே நான் வச்சிருக்கிறதுனால அழகாக அவங்கள சேவிச்சுட்டேன். நீங்களுமே இன்னைக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா புத்துள்ள கோவிலுக்கு போங்க. பால்லாம் ஊற்றி சேவிச்சிங்கன்னா உங்கள் குலம் வளரும்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு ஆடிப்புறம். கையில் பார்த்தீங்களா அழகாக வளையல் இருக்கா? இன்றைக்கி நிறைய பேருக்கு வளையல் கொடுக்கணுங்க. கோவிலுக்கு ஈவினிங்காக போயிட்டு நிறைய பேருக்கு வளையல் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் வளையல் கொடுங்க. அம்பாளுக்கு வளையல் சாத்துறதும் ஆடிப்புறத்தில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பராக உங்களுக்கு வீக் ஸ்டார்ட் இருக்கணும். இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக உங்களுக்கு அமையணும். எல்லாரும் நல்லா இருங்க, சௌபாக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. திருத்தணி ஐயன் எப்போவுமே உங்கள் கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.